ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கனெக்ட் வித் ஜேஜிஆர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடிஎஃப்சி பெஸ்ட் பேங்க் வந்துட்டு புதுசாக வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வந்து கிரெடிட் கார்டு ப்ளஸ் என்னோட பர்சனல் ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நம்மளோட வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ரிசர்வ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸோட கேட்டகரிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்துட்டு ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் வேல்யூ வைஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நார்மலாக வந்துட்டு, ஸோ மற்ற பேங்க்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக ஒரு பேசிக் கார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து வாங்கி அந்த கார்டில் வந்துட்டு மேலே ஒரு ஹையர் வேரியண்ட் போவோமோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கார்ட் மாதிரி இருக்காது. பட் இந்த கார்டோட அந்த ஆனுவல் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கார்டோட தான் மாதிரி தான் இருக்கும். அதாவது மிட் செக்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காரோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு 3000 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாயினிங் ஃபீஸ் வந்து 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆனுவல் ஃபீஸ் வந்து 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. பட் 6 லேக் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இயர்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீஸ் வந்து அவங்க வந்துட்டு வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்துட்டு ட்ராவல், லைஃப் ஸ்டைல், ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஸோ கார்டு ஆக்டிவேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது, இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ட்ராவல் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கார்டை வந்து 0 ஃபாரெக்ஸு, ட்ரிப் கேன்சலேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மீட் அண்ட் கிரிட், ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ரயில்வே லான்ச் ஆக்சஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அடுத்து லைஃப் ஸ்டைல்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ப்ரிவரேஜ், டைனிங் டீல்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பை ஒன் கெட் ஒன் மூவி அந்த டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஸ்டே, அதுவும் இப்போ 3 நைட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 2 நைட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐடிசி ஹோட்டலில். ஸோ அந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸ், பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரிவார்ட் ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு ரேட் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஆக்சிலேட் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் கிரெடிட் கார்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். பட் இந்த கார்டில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்துட்டு அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு அடுத்த வருஷம் இயர் 2 முடியறதுக்குள்ள நிறைய பேர் இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த செக்மெண்ட் வந்து இந்த கார்டு வந்துட்டு டெஃபினட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப் டு வேல்யூ பேக். ஸோ அது இன்னொன்று உங்களோட அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரி ஆகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த ஆக்டிவேஷன் பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 500 வந்து வெல்கம் வவுச்சர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 5% கேஷ்பேக் ஆன் இஎம்ஐ பண்ணுற அந்த இதுக்கு வந்துட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, ரோட் சைட் அசிஸ்டன்ஸு, ஸோ பிராண்ட் ஆஃபர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபியூயல் சர்ச் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரிஸ் வந்துட்டு கவர் பண்ணுது. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்டு இது வந்துட்டு இன்ஃபர்மேஷனுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை நீங்கள் வந்துட்டு அதாவது யூபிஐ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் நீங்கள் யூபிஐயோட அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் வந்து 199 ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பெனிஃபிட் வந்து 100% கேஷ்பேக். அது வந்து லிமிடெட் டைம் ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களோட கார்டை வந்து நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிலேட் ரிவார்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதாவது ஐடிஎஃப்சி மால் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து அவங்களோட ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் எப்படி நார்மலாக ஸ்மார்ட் பை ஐசிசி பேங்க்கோட ஐஸ் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு எப்படி ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆக்சிலேட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி இவங்களோட போர்ட்டலில் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஹோட்டல்ஸ் ஃப்ளிப்ட் நீங்கள் புக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10%, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5% வேல்யூ பேக் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ஸ்பெண்ட் பேஸ் பண்ணி அப் டு 1.67% வந்து வேல்யூ பேக் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மேஜரான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டோட
பெனிஃபிட்ஸ் இந்த கார்டோட இது. ஸோ இதோட ஜாயினிங் ஃபீஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்குறோம். ஆனுவல் ஃபீஸ் வந்து நீங்கள் 6 லேக் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது வந்து வேவியர் வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கார்டோட மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க, ரயில்வே லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க, ஏர்போர்ட் மீட் அண்ட் கிரீட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஆக்சிலரேட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வெல்கம் கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் கவர் பண்ணியிருக்காங்க, பை ஒன் கெட் ஒன் மூவிஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, கோல்ஃப் ஆக்சஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கார்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஒன் பை ஒன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெல்கம் பெனிஃபிட் கொடுப்பாங்க, ரிவார்ட்ஸ், மூவி, ஏர்போர்ட் லான்ச்சு, ரயில்வே லான்ச்சு, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்குது, குல்ஃபு, ஸோ இன்சூரன்ஸ், சிஎஃப்ஐஆர் எல்லாமே வந்துட்டு இதோட பெனிஃபிட்டில் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கார்டு வாங்கினோடனே உங்களுக்கு வந்து 500 கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் வந்து அமேசான், பிக் பாஸ்கெட், ஊபர், லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி நீங்கள் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அதாவது 5000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த வவுச்சருக்கான இது வரும். நீங்கள் உங்களுக்கான பிராண்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடம்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வெல்கம் பெனிஃபிட்டு. அடுத்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கார்டோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேஸ் ஏர்னிங் ரேட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் ஸ்பெண்ட் எபோவ் 20,000. அதாவது இப்போ உங்களோட ஒரு மந்த்லி சைக்கிள் இருக்குது, நீங்கள் வந்துட்டு 20,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி 20,000க்கு அப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நார்மல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் டு 20,000 நீங்கள் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறப்ப 10, 20,000க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறப்ப 3. ஸோ உங்களுக்கு 3 ஆர் 1 அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது நான் ஏன் வந்து இந்த கார்டு வந்து கவர் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன்னா, ஸோ 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்ட்டு, கவர்மெண்ட்டு, வேலட் லோடு அண்ட் எஜுகேஷன். ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையர் வேரியண்ட்டடான இன்ஃபினா, ஐசிசிடிஎம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியுமே கவர் பண்ணது கிடையாது. நீங்கள் வந்து அந்த டீட்டெயில் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எல்லா வேரியண்ட்டுமே அவங்க வந்து கவர் பண்ணது கிடையாது. பட் இந்த கார்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு, கவர்மெண்ட்டு, வேலட் லோடு அண்ட் எஜுகேஷன் இதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். ஏன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 1, 2, 3, 4 இந்த 4 கேட்டகரி எல்லாரோட லைஃப்லையும் வந்து மேண்ட்ரி. ஸோ நம்ம அதை கை வைக்காமல் நம்ம இருக்கவே மாட்டோம். ஸோ டெஃபினட்டாக இந்த கார்டுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன் எல்லோரும் இந்த கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்குவாங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸு, யூட்டிலிட்டிஸ் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எலிஜிபிள் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே நீங்கள் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 150க்கு கீழே நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. ஃபியூல் ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் நீங்கள் வந்து பண்ணி அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதுக்குமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ பேசிக்காக மேலே உள்ளதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது கேட்டகரிஸுக்கு. பட் ஆனால் நீங்கள் அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அது ரிவார்ட் பேக் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ லோனு, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், கேஷ் வித்ட்ராவல், அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன் 150 கீழே பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் டிஜிட்டல் கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட்டு. ஸோ இந்த டைமண்ட் ரிசர்வ் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு 150க்கு மேலே, அதாவது ட்ரான்சாக்ஷன் வேல்யூ எபோவ் 2,000, 150 அண்ட் அந்த மாதிரி எபோவ் வந்து 3, அப் டு 2,000 வந்து பார்த்தீங்கன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மொத்தமாக இந்த டைமண்ட் ரிசர்வ் கிரெடிட் கார்டோட அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.25 தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னா இந்த கார்டு தான் டாப் டயரில் வந்து நிற்கும். பட் இதோட ரெடம்ஷன்ஸ் வந்து 0.25 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச். பட் ஆனால் இவங்க வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு எல்லா கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் ஆஃப் த டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு அடுத்த வருஷம் பீக்கில் வந்து இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதுக்கப்புறம் வாங்க நம்ம வந்துட்டு ஆக்சுவலேட்டர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேசுகிறோம். ஸோ இது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு, ஹோட்டல்ஸ் வந்து நம்ம புக் பண்ணுறது வந்துட்டு ஐடிஎஃப்சி அவங்களோட அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ரிவார்ட் பாயிண்ட்ஸு 20 ரிவார்ட் பாயிண்ட்ஸு. பட் வந்து மந்த்லி அந்த கேலண்டர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆக்சிலேட்டர். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆப்பில் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஐஸ் ஆப், ஸ்மார்ட் பை அந்த மாதிரி மற்ற பேங்க்ஸ் வச்சுருக்க மாதிரி அவங்களோட ஆப்பில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஐடிஎஃப்சி மால் அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 50 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், 20 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். பட் அதோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8000 வந்து சொல்லியிருக்காங்க. 8000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 150க்கு இது பண்ணுறீங்க. ஸோ ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்குற இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேஸ் அந்த டிரான்சாக்ஷனுக்கு ப்ளஸ் 50 ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்குது. அப்போனா 50% ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் 50 + 10 மொத்தம் 16 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹோட்டலுக்கு கிடைக்கும். 13 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு நார்மலாக. ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 6000 ஸ்பெண்ட் ஆன் ட்ராவல் புக்கிங் வயா ஐடிஎஃப்சி பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2400 பாயிண்ட்ஸு 1200 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் 6000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களோட மந்த்லி கேப் வந்து 8000ங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் மூவி பெனிஃபிட் ஆல்ரெடி நம்ம பேசுன மாதிரி பை ஒன் கெட் ஒன். பட் வந்து 250 தான் வந்து ஆஃப் பண்ணுவாங்க செகண்ட் டிக்கெட்டு. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பை Zomato நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேலண்டர் வந்து 2 ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் லான்ச் சார்ஜஸ் வந்து அப் டு 2 காம்ப்ளிமெண்ட்ரி விசிட் பெர் குவார்ட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அப் டு 2 காம்ப்ளிமெண்ட்ரி விசிட் பெர் குவார்ட்டர் லான்ச் செலக்ட் குளோபல் ஏர்போர்ட் டெர்மினல்ஸ்க்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகணும். பட் மினிமம் ஸ்பெண்ட் வந்து 20,000 வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி. ஸோ மந்த்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரயில்வே லான்ச் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னா 4 காம்ப்ளிமெண்ட்ரி விசிட் பெர் குவார்ட்டர் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. லான்ச் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குமே சேம் நீங்கள் 20,000க்கு மேலே நீங்கள் வந்து மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அப்ளிகபிள். ஸோ ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா வீல் பிரேக் டவுன் ஆகிறது, பேட்ரி, அப்புறம் வந்து டயர் சேஞ்சு, ஸோ பிரேக் டவுன் சப்போர்ட்டு, இது டாக்ஸி பெனிஃபிட், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்துட்டு ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டியும் எனக்கு தெரிஞ்சு 20 மந்த்லி ஸ்பெண்டு நீங்கள் வந்துட்டு அதாவது 4 டைம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இது பர்டிகுலராக இதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1399 வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க டால் ஃப்ரீ நம்பர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க நார்மலாக. ஸோ நீங்கள் இதுவுமே நீங்கள் இந்த கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4 டைம்ஸு. ஸோ கோல்ஃப் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த எவ்ரி மந்த் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே நீங்கள் 20,000 மேலே நீங்கள் பே பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி இது வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் வந்து 40 அண்ட் எபோவ் நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான் உங்களுக்கு 20, செகண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40க்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெண்ட், அதாவது 20 அந்த மாதிரி. ஸோ அப் டு 2 காம்ப்ளிமெண்ட்ரி எவ்ரி மந்த், அதாவது 20 + 20 அந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ 40க்கு மேலே நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆஃபர் வந்து கிடைக்கும். நீங்கள் கோல்ஃப் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை வச்சு வந்து நீங்கள் 20, 40க்கு மேலே பண்ணுறப்போ 1 டைம் இல்லைன்னா 2 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப் கேன்சலேஷன் கவர், ஸோ இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட இப்போ ட்ரிப் வந்து கேன்சலேஷன் ஆகுது அப்படின்னா அவங்களோட கவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கவர் வந்துட்டு 25,000 ஃபார் ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல் புக்கிங். திஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டன் மினிமம் 1 transaction on the respective credit card in the calendar month preceding start of the policy period. Spend 20 will make you eligible for policy period 1st 2025 to till 7th May வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் உங்களால் வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடியல, இப்போ நீங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறீங்க அவங்க ரீஃபண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த வேல்யூவில், அதாவது டோட்டல் வேல்யூவில் உங்களுக்கு வந்து 25,000 வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க.
பட் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஓவரால் அந்த இயருக்கான கவர் வந்து இதுதான். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 2 ட்ரிப், 3 ட்ரிப் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னாலாம் கிடையாது. உங்களுக்கு டோட்டல் எலிஜிபிள் கவர் வந்து பார்த்தீங்கன்னா, 25,000ங்கிறது உங்களோட கவரேஜ் வந்து குடுக்குறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த கார்டு சம்மந்தமான லைபிலிட்டி, கிரெடிட் ஷீல்டு, பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸு, பர்சனல் ஏர் ஆக்ஷன் எல்லாம் வந்துட்டு ஒன் கோட் இது எல்லாமே வந்துட்டு நார்மலாக மற்ற காஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் இந்த கார்டோட ஓவரால் பெனிஃபிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கார்டோட மேஜரான பெனிஃபிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைக்கிது, ரயில்வே லான்ச் ஆக்சஸ் கிடைக்கிது, மூவி டிக்கெட்ஸ் கிடைக்கிது, நீங்கள் உங்களோட ரெண்ட்டு, கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இந்த பில் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வருது. அது தவிர்த்து இன்சூரன்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருது. பட் இது எல்லாத்தோட மேக்ஸிமம் கேப் வந்து மந்த்லி கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் ரிவார்ட் பாயிண்ட்ஸு 50/20 வந்து நீங்கள் ட்ராவல் புக்கிங்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ஐடிஎஃப்சியோட அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ஆனுவல் ஃபீல இவ்வளோ கேட்டகரிஸ், இவ்வளோ செக்மெண்ட் வந்து கவர் பண்ணியிருக்க ஒரே ஒரு கார்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பட் இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டாக இந்த கார்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே இந்த கார்டு வந்து வாங்கி ட்ரை பண்ணுவாங்க, டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ காமனாக ஒரு மிடில் ரேஞ்சில் வந்துட்டு யாருக்கு சூட்டபுளாக இருக்கணும், மிடில் ரேஞ்சில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ரெண்ட்டு, கவர்மெண்ட் டேக்ஸ் சம்மந்தமாக கட்டுறது, ப்ளஸ் எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் நார்மலாக வந்துட்டு இயர்லி 1 டைம்ஸ் வந்து ட்ரிப் ஏதாவது போயிட்டு வருது, ஸோ நார்மல் ஸ்பெண்ட்ஸ் நமக்கு நார்மலாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே உள்ள ஒருத்தர், அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒருத்தர் வந்து 20,000 சேலரி வாங்கினாலும் சரி, 10,000 வாங்கினாலும் சரி, இது எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கார்டு. ஸோ இது பேசிக் கார்டுங்கிறத தாண்டி ஸோ பேசிக்கான ஹோம் நீட்ஸுக்குள்ள ஒரு கார்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான வேரியண்ட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல இந்த அளவுக்கு பெனிஃபிட்டு. ஸோ டெஃபினட்டாக இந்த கார்டு வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணி உங்களோட கமெண்ட்டை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் எனக்கு இந்த கார்டு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே நான் வந்து ஷேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ஆல்வேஸ்